Hi friends, welcome back to our channel. ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது PTE தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், லைக் மைக்ரேஷன் டு எனி கண்ட்ரி, நாட் ஒன்லி டு ஆஸ்திரேலியா, எனி கண்ட்ரி, IELTS இல்லைனா PTE இந்த ரெண்டு எக்ஸாம் பற்றி நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் அதை கிளியர் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து நார்மலாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், ஹவு டு கிராக் IELTS PTE அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்க போகிறது இல்லைங்க. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நான் PTE வந்து ஒரு 3 அட்டம்ப்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அந்த 3 அட்டம்ப்ட்ஸ்லேயும் ஒரு அட்டம்ப்ட்டுக்கு பின்னாடி நான் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணேன், எப்படி அந்த டார்கெட் ஸ்கோர் அச்சீவ் பண்ணேன் அப்படின்றதுல வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாங்க நான் ஒரு டிப்ஸ் மாதிரி இதில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். அண்ட் இஃப் யூ ஆர் ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் திஸ் சேனல், இந்த சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஹிட் தட் லைக் பட்டன் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டு அந்த வீடியோக்கு போய் பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்கன்னா, அந்த IELTS ஈஸியாக இல்லைனா PTE ஈஸியாக எது செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற 2 டெஸ்ட்டு தாங்க, 2 டிஃப்ரெண்ட் டெஸ்ட். அப்புறம் நம்ம அந்த ஃபார்மட்டும் பார்த்தீங்கன்னா மோரலஸ் சிமிலராக தான் இருக்கும் த்ரூ டிஃப்ரெண்ட் 4 செக்மெண்ட்ஸில். பட் பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா IELTS விட வந்துட்டு PTE வந்து ஃபுல்லி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்ட் எல்லாமே வந்துட்டு வெல் டைம் ஃப்ரேம்டு. ஸோ அலாங் த டெஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கும் கொடுக்கப்பட்ட டைம்லேயே நீங்கள் எல்லா ஹோல் டெஸ்ட்டையும் நீங்கள் முடிச்சுட்டு போயிடுவீங்க. வேறு அது வந்து IELTSனால் பென் அண்ட் பேப்பர் பேஸ்டாக இருக்கும். ஸோ சில இடத்துல நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டுவர்ட்ஸ் த எண்ட் கொஞ்சம் ரஷ் பண்ணி சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட என்ன கரெக்ட் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா PTE இஸ் குவைட் ஈஸி. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த எக்ஸாம்லேயும் டிசைட் பண்ணிட்டீங்க ஃபார் திஸ் வீடியோ பர்பஸ் பார்த்தீங்கன்னா PTEன்னு வச்சுக்கோங்க. PTE நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா PTEயோட எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த என்னென்ன செக்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், எதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உண்மையிலே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து சொல்கிறேன். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காம போயிட்டு வந்துட்டு என்னோடய ஸ்கோர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கேவலமாக இருந்தது. பட் நெக்ஸ்ட் டைம் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு போகிறப்போ உண்மையை பெட்டர் ஸ்கோர்ஸ் கிடச்சது எனக்கு. பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா PTE வந்துட்டு ஃபுல்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் அண்ட் வந்துட்டு அதோட அல்காரிதமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கொஸ்டின் வந்து அதுக்காக மட்டும் கிடையாது, இட்ஸ் ஆல் ஆர் இன்டர் கனெக்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் அலவுட் செக்ஷன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பீக்கிங்க்கும் மட்டும் கிடையாது, which is actually contributing scores to your reading. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சொல்லணும்னா இந்த ரிப்பீட் சென்டென்ஸ்னு இன்னொன்று வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் அதை வந்து கேட்டுட்டு தான் அடுத்து வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து லிசனிங்க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் இன்டர் கனெக்டட் டு டிஃப்ரெண்ட் திங்ஸ். அந்த ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த 4 செக்மெண்ட்ஸில் அவங்க ஸ்கோரிங்கே பண்ணுறாங்க, ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்னை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு பாதி ஸ்கோர் நீங்கள் ரீச் பண்ண மாட்டாங்க. ஸோ இதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டிப்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் ப்ரிப்பேர் லைக் சம்ஒன் எல்ஸ். பிகாஸ் நம்ம எல்லோரும் எப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் அடுத்தவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்துட்டு சைட் ட்ராக் ஆகிடுவோம். ஸோ அதான் சொல்கிறேன், லைக் அவங்க இது பண்ணுறாங்க இவன் இங்கே பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா. பிகாஸ் when it comes to learning ஒருத்தவங்களோட வே ஆஃப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஒரே கான்செப்டையே 2 பேர் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க இவங்க எப்படி பண்ணுறாங்க கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நமக்கு தான் தெரியும் நம்ம எதில் ஸ்ட்ராங் நம்ம எதில் வீக் அப்படின்னு. ஸோ டுவர்ட்ஸ் அதை வச்சு நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளோட கோல் வந்துட்டு எதில் நம்ம வீக்காக இருக்குமோ அதை இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஸ்ட்ராங்காக மாற்றிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் டார்கெட் ஸ்கோர் அச்சீவ் பண்ணுறதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு தடவையும் வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. இன்னொருத்தவங்களோடு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்படியே மனசு மாறிட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு வேறு மாதிரி நம்ம சைட் ட்ராக் ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதுதான் வந்து என்னோட நெக்ஸ்ட் டிப். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆக்சன்ஸ் ட்ரை பண்ணுறதுங்க. லைக் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பேசுனது வந்துட்டு PTE மிஷினுக்கு புரியாதோ, கொஞ்சம் ஆக்சன்ஸ் ட்ரை பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்போம். பட் அப்படி கிடையாதுங்க. PTE வந்துட்டு ரொம்பவே இன்டெலிஜென்ட், ரொம்ப ஸ்மார்ட். நீங்கள் 2 டேர்ம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசெண்டாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படின்னா. இந்த ரெண்டும் பயங்கரமாக வந்துட்டு PTE அல்காரிதமில் வந்து இம்ப்ளை ஆகிருக்கீங்க. ஸோ இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் ஆக்சன்ஸ் ஆஃப் நேஷ்னாலிட்டிஸ். ஸோ
நம்ம இப்படி பேசுகிறதுனால வந்துட்டு அதுக்கு புரியாதுன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ அதுக்கு வந்து கிளியராகவே புரியும். அஸ் லாங் அஸ் நீங்கள் கிளியராக லவுடாக கரெக்டாக நிறுத்தி நிதானமாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஸோ நார்மலாக நான் இப்போ எப்படி பேசுகிறேனோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும் பேசுவேன். ஸோ என்னோடய ஸ்கோர் கார்டையும் நான் போகிறேன், நீங்களும் பாருங்கள் நான் எவ்வளோ ஸ்பீக்கிங்கில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. நான் எதுவும் புதுசாலாம் ட்ரை பண்ணலை, பயங்கரமாக ஆக்சன்ஸ்லாம் ட்ரை பண்ணலை. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அதை ட்ரை பண்ணி பயங்கரமாக ஃபெயில் ஆகிருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேங்க. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆக்சன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி நார்மலாக பேசுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க. கண்டிப்பாக யூ வில் கெட் அ நைஸ். ஸோ ஆக்சன்ஸ் பற்றி பேசுகிறப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்பீக்கிங்கில் தான் ரொம்ப வந்துட்டு நான் ஃபம்பிள் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை பற்றி நான் பேசுகிறப்போ இதையும் சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் நீங்கள் ஸ்பீக்கிங்கில் பேசுகிற வந்து நம்ம நார்மலாகவே பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பேசினா பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறாரு, ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அந்த மென்டாலிட்டி இருக்குது. வேற நீங்கள் அப்ராடு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், யாருமே இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக பேசவே மாட்டாங்க. ஈவன் நம்மளே வந்து தெளிவாக எந்த தப்பும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக பேசினா கூட அவங்களுக்கு புரியாது. இங்கே எப்படின்னா நார்மலாகவே அவங்க வந்துட்டு ஸ்லோவாக தான் பேசுவாங்க. ஈவன் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் பேசுகிறப்பையோ இல்லை ஒரு படமோ பார்க்குறப்பையோ பாருங்களேன், அவங்க வந்து நார்மலாகவே ஃபாஸ்ட்டாக பேசவே மாட்டாங்க. எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துவாங்க, எங்கே ஒரு பாஸ் கொடுக்கணுமோ அங்கே பாஸ் கொடுப்பாங்க, எதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தமாக சொல்லணுமோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ஸ்லோ அண்ட் கிளியராக பேசினாலே போதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஸ்கோரில் சூப்பரான ஒரு ஸ்கோர். ஸோ ஸ்பீக்கிங் செக்ஷன் பற்றி பேசுகிறப்போ வந்துட்டு நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னு அந்த டிப்ஸையும் சொல்லிடுறேன். லைக் நீங்கள் சென்டருக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அவங்களோட மைக்கையும் சரி கீபோர்டையும் சரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற பொசிஷனில் வச்சுக்கிறதுக்காங்க. ஸோ வென் மைக் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேலேயும் இல்லாமல் ரொம்ப கீழே இல்லாமல் ரொம்ப வாய்க்கு பக்கத்துலேயும் வைக்காமல் கரெக்டாக அந்த சின் வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல கரெக்டாக கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டிங்கனாலே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப்பு நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆன டிப் எது அப்படின்னா, நான் கொஞ்சம் பேசுகிறப்போ இந்த சைடு தான் மைக் இருக்கும். ஸோ நான் பேசுகிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கை வச்சுப்பேங்க. ஸோ இந்த மாதிரி கை வைக்கிறப்போ என்ன ஆகும்னா, நம்ம மட்டும் சென்டரில் எக்ஸாம் எடுக்க மாட்டோம், நம்மளை மாதிரி ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் பேசுகிறதும் மைக்கில் விழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால தான் நான் இப்படி கவர் பண்ணேன். அண்ட் எனக்கு ரிசல்ட்ஸும் அமேசிங்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்சன்ஸ்லாம் ட்ரை பண்ணாமல் நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே இதை வந்து நிறுத்தி நிதானமாக லவுட் அண்ட் ப்ரிசைஸாக பேசினாலே போதுங்க. அண்ட் நிறுத்தி பேசணுன்றப்போ பயங்கரமாக அதுக்குன்னு 3 செகண்ட்ஸுக்கு மேலே நிறுத்திட்டா மைக்கு கட் ஆஃப் ஆயிரும். அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் சில டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் அட்டம் நீங்கள் கொடுக்குறப்போ. அண்ட் என்னோட நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பிக்கிறப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இது ஈஸி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கும் அது நடந்திருக்குங்க. பட் அதுக்கு நான் இப்போ யாருக்கு அது பண்ணுறதில்ல. பிகாஸ் அது அவங்களுக்கு ஈஸி தான். பிகாஸ் அவங்க வந்துட்டு அதர் சைட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்க, எழுதி கிளியர் பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க. பட் நம்ம ஒன்று பண்ணுறப்போ வந்து நம்ம இப்போ தான் பண்ணிடுறோம், நமக்கு அது தெரியாது. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே தெரியணுன்ற அவசியம் கிடையாது ஆல்சோ. அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் இருக்குது. ஒரே விஷயத்த நான் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியும். உங்களுக்கு வந்து உங்களை சில பேருக்கு 1 மணி நேரத்துலேயே அது புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கே சில அந்த ஃபேஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம அதை அச்சீவ் பண்ணால் சர்தான். பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணவங்க இருக்காங்க, சில பேர் 10-12 அட்டம்ப்ட் கிளியர் பண்ணி இன்னும் கிளியர் பண்ணாமலே இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நான் எவ்வளவோ பெட்டர் தான். என்னோடய 3rd அட்டம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்களுக்கும் ஒரு பேஸ் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப அதை பற்றி நினச்சி ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிக்காதீங்க. அதான் என்னோட நெக்ஸ்ட் டிப். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்துட்டு என்னோடய 3 பிடி அட்டம்ப்ட்ஸில் வந்து நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணி கடைசியாக என்னோடய ஸ்கோர் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண சில விஷயங்கள் தான் என்னோடய டிப்ஸாக அவங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சது இந்த வீடியோவில். அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் டெஸ்ட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஃபுல்லாக அவங்களால ப்ரிப்பேர் பண்ணவே முடியாதுங்க. ஸோ அதில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்கும். அண்ட் இது ஆஃப்டர் ஆல் ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் தான். ஸோ ரொம்ப அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப பயப்படாதீங்க. லைக் இது ஒரு நார்மல் இங்கிலீஷ் டெஸ்ட் தான், உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் பற்றி டெஸ்ட் பண்ணுறதுக்காக. பட் ஐ ஹோப் யூ வில் அச்சீவ் யுவர் டார்கெட் ஸ்கோர் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ ஃபார் தேட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹிட் தட் லைக் பட்டன் அண்ட் எனிதிங் லைக் பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணணுமா இருந்தாலுமே எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தயங்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ மட்டும் இல்லை, இன்னொரு நிறையா வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். Until then, see you all.